எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க. அப்படி என்னங்க சொல்றாரு, வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிறநாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். ரொம்ப அற்புதங்க. யாராலங்க இப்படி சொல்ல முடியும்? சொல்றாரு பாருங்க, யார் ஒருவர் அறத்தையும் செல்வத்தையும் வெறுப்பவனாக இருக்கிறானோ அவனால மட்டும்தாங்க பிறரை பார்த்து பொறாமைப்பட முடியும், பிறருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட முடியும், பிறருடைய செல்வத்தை பார்த்து பொறாமைப்பட முடியும். ஆக யார் பிறரை பார்த்து பொறாமை கொள்கிறாரோ அவரு எதை விரும்புவதில்லை? அறத்தை விரும்புவதில்லைன்னு ரொம்ப அற்புதமா சொல்றாருங்க. ஆக அறத்தால் வரக்கூடிய பலன்களையும் அவர் விரும்பலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. ஆக நம்முடைய இளைய சமுதாயத்துக்கு நாம சொல்லி பழகணும், நீங்கள் எப்பொழுதும் பிறரை கண்டு பொறாமை கொள்ளாதீர்கள். அந்த பொறாமை நம்மை அடுத்த படிநிலைக்கு வளர்ச்சிக்கு நோக்கிய பயணமாக அது இருக்காது, எப்பொழுதும் அது நம்முடைய வீழ்ச்சியை நோக்கிய பயணமாகத்தான் அமையும்னு சொல்றாருங்க. ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா. நன்றி.